புது எண்ணெய் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் நடக்க வேண்டிய வேலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஏசப்பா தேவரீர் நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா நம்முடைய பலிபடத்தில் வைக்கிறோம். ஆவியானவர் எங்களை கொண்டு செல்வீராக, நடத்துவீராக, அப்பா எங்களை ஆட்கொள்வீராக. அப்பா உமக்கு நன்றி நன்றி. முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். என்னை ஆளாக்கின தேவனே, உம்மை அன்போடு நான் தொழுவேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். அதிகாலை நேரம் கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் செவி கொடுப்பீரே. அதிகாலை நேரம் கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் செவி கொடுப்பீரே. பனி போல இறங்கும் வளமான சமூகம், பனி போல இறங்கும் வளமான சமூகம், அது போதும் தேவா புகழ் பாடுவேன். அது போதும் தேவா புகழ் பாடுவேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். நீர் என்னை காணும் தேவன் நல்லோ, என் வாழ்வின் நிலைமை அறிந்தவர் நீரே. நீர் என்னை காணும் தேவனல்லோ, என் வாழ்வின் நிலைமை அறிந்தவர் நீரே. ஒருபோதும் மறவா எனதன்பு தேவா, ஒருபோதும் மறவா எனதன்பு தேவா. திருப்பாதம் பணிந்து ஆராதிப்பேன், திருப்பாதம் பணிந்து ஆராதிப்பேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். அப்பா பிதாவே என்றும்மை சொல்ல அதிகாரம் தந்தீர், அபிஷேகம் செய்தீர். அப்பா பிதாவே என்றும்மை சொல்ல அதிகாரம் தந்தீர், அபிஷேகம் செய்தீர். எப்போது வருவீர் எதிர்பார்த்து நின்றேன், எப்போது வருவீர் எதிர்பார்த்து நின்றேன். வரும் பாதை நோக்கி தினம் பார்க்கிறேன், வரும் பாதை நோக்கி தினம் பார்க்கிறேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். முதலாவது தேவராஜ்யத்தை உந்தன் நீதியை தேடுகிறேன். என் அப்பாவே, முதலாவது என் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற வேளையில் நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் அப்பா நீங்கள் எங்கள் கூட்டி கொடுக்குற என் தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. என் தேவனே உமக்கு சோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. எல்லா எதிர் வல்லமைகளுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்த தேவனே, நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீங்கப்பா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. உள்ளங்காலால் நடந்து உன்னதர் ஊழியம் செய்து உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன், உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன்.
உள்ளங்காலால் நடந்து உன்னதர் ஊழியம் செய்து உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். சாத்தானோ சதியோ என்னை மேற்கொள்ளாதே, சாபமோ சாவோ என்னை ஆட்கொள்ளாதே. சாத்தானோ சதியோ என்னை மேற்கொள்ளாதே, சாபமோ சாவோ என்னை ஆட்கொள்ளாதே. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவரின் வேலைக்காரன் நான். உள்ளங்காலால் நடந்து உன்னதர் ஊழியம் செய்து உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். பணமோ பொருளோ எங்கள் நோக்கம் அல்ல, புகழோ உலகோ எங்கள் ஆசை அல்ல. பணமோ பொருளோ எங்கள் நோக்கம் அல்ல, புகழோ உலகோ எங்கள் ஆசை அல்ல. ஒரே நோக்கம்தான், தினமும் ஏக்கம்தான், அதுதான் பாதாளம் நோக்கி செல்லும் ஆத்துமாக்களே. உள்ளங்காலால் நடந்து நடந்து உன்னதர் ஊழியம் செய்து உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். ஆமப்பா இயேசுவே, உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். மனமே எதற்கும் நீ துயர் கொள்ளாதே, வருவார் ஒரு நாள் உன்னை மீட்டு கொள்ள. மனமே எதற்கும் நீ துயர் கொள்ளாதே, வருவார் ஒரு நாள் உன்னை மீட்டு கொள்ள. ஒரு வாக்கைதான், தினமும் ஓட்டம்தான், என் இயேசு ராஜாவை என் தேசம் காண வேண்டுமே. உள்ளங்காலால் நடந்து நடந்து உன்னதர் ஊழியம் செய்து உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறேன். ஆமப்பா இயேசுவே, உச்சந்தலையில் கிடம் சுமக்க போகிறோம். ரிதரபலடபுசிய கலடபா ஓரியாலபௌசிய கலனலடபா அல்தூசமன மொஷிய ககலடபோ மல்தூசமன மொஷிய ககபுஷ்ய பப ககலடபா ஓரியால படதுருதல கடபோ சியகல்லபோ ஆசல் தரதல கடபோ ஷபலடபா மல்தூசமன மொஷிய ககலடபா. உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதாம் உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையால் எங்களை நீரப்போம் நீரப்போம் நீரப்போம், எங்களை நீரப்போம் நீரப்போம் நீரப்போம். மறுரூப மலையை தியானிக்கும் வேளை மனம் அங்கு செல்லுதே நாதா. மறுரூப மலையை தியானிக்கும் வேளை மனம் அங்கு செல்லுதே நாதா. அந்த வெண்மேகம் என் மேல் வந்திறங்க வேணுமே, உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா. உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையால் எங்களை நீரப்பும் நீரப்பும் நீரப்பும், என்னை நீரப்பும் நீரப்பும் நீரப்பும். இருமடங்காக இறைவரம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா. இருமடங்காக இறைவரம் வேண்டி உந்தன் முகம் பார்க்கிறேன் நாதா. அந்த எலியாவின் வரமோடு வந்திறங்க வேணுமே, உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா. உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற, இன்னுமாய் உந்தன் மகிமையால்
எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். பெந்தேகோஸ்தே நாளை நினைக்கின்ற வேளை அங்கமெல்லாம் பொங்குதே நாதா. பெந்தேகோஸ்தே நாளை நினைக்கின்ற வேளை அங்கமெல்லாம் பொங்குதே நாதா. அந்த மேலான சந்தோஷம் வந்திறங்க வேணுமே உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா. உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற இன்னுமாய் உந்தன் மகிமையால் என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். வரங்கள் இல்லாத வாழ்வனுக்கு வேண்டாம், தரமுள்ள ஊழியம் செய்வேன். வரங்கள் இல்லாத வாழ்வனுக்கு வேண்டாம், தரமுள்ள ஊழியம் செய்வேன். அந்த மங்காத அபிஷேகம் வந்திறங்க வேணுமே உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா. உந்தன் பிள்ளை நான் உம்மை போல் மாற இன்னுமாய் உந்தன் மகிமையால் எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆமாப்பா, உங்கள் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். வரமில்லாத ஊழியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தாளந்துகள் வல்லமைகள் வரங்களோடு ஊழியம் செய்து அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. பரதேசியாய் திரிந்தேன் ஐயா, துதியோடு பரிவாகவே அணைத்தீரையா. பரதேசியாய் திரிந்தேன் ஐயா, பரிவாகவே அணைத்தீரையா. துதியோடு தினம் நானும் உம்மை தேடி வருவேன், புது ராகம் நான் பாடுவேன், புது ராகம் நான் பாடுவேன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. எபினேசரே யெகோவாயிரே, என் வாழ்வினில் துணையாளரே. எபினேசரே யெகோவாயிரே, என் வாழ்வினில் துணையாளரே. நீரே இல்லாமல் எது ஒன்றும் செய்வேன், என்னை மீட்ட எஜமானரே, என்னை மீட்ட எஜமானரே. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. தடுமாறினேன் தவிப்பாயினேன்,
திருப்பாதத்தை நான் நாடினேன், தடுமாறினேன், தவிப்பாயினேன். திருப்பாதத்தை நான் நாடினேன், கனிவோடு எமை காக்க ஓடோடி வந்தீர். துதிப்பாடல் நான் பாடுவேன், துதிப்பாடல் நான் பாடுவேன். நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. நீர் என்னை காணும் தேவாதி தேவன் அல்லோ, யார் என்னை மறந்தாலும் மறவாத நாதன் அல்லோ. அப்பா, தொடர்ந்து ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அப்பா பதில் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையின் தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவான அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியான தேவனே, அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத விக்கிரக அந்தகார இருள் வல்லமைக்கு விரோதமாக வருகிறோம். அப்பா, 200 கோடி விக்கிரங்கள், 20 லட்சம் பாகால் பலிபிடங்கள், அஸ்திரோத்தின் ஆவிகள், தாகோனின் சிலைகள், தூமாஷின் கிரிகள், மலைகளிலும் குண்டுகளிலும் மரங்களிலும் மனிதர்களுக்குள்ள புகுந்து கொண்டு அப்பா தகப்பனே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணி உண்டான சொர்மங்களை உண்டாக்கி அதை வணங்க பண்ணி தேசத்தை துர்மார்க்கத்தை அசுத்தத்தையும் அருவறுப்புகளை உண்டு பண்ணி தேசத்தை சாபத மாற்றி நினைக்கிற இந்த பொல்லாத விக்கிரக அந்தகார இருள் வல்லமைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு அவர்களை இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டி துரத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரின் ரத்தம் எங்கள் தேசம் முழுதும் தெளிக்கப்படுவதாக ஆவியில் நாங்கள் தெளிக்கிறோம். அப்பா, தேவ அக்னி, தேவ வல்லமை, தேவ ஆளுகை எங்கள் தேசத்தை கடந்து வரட்டும். உன்னதமான வல்லமை தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக. இதோ எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துகிற இப்படி பொல்லாத விக்கிரக கிரியைகள், அந்தகார லோகதேவதின் கிரியைகள், வாகனமன கிரிச பொல்லாத நரக சேனைகள், பாதாளத்தின் ஆவிகள், எல்லை பிசாசின் வல்லமைகள், குருட்டு நாவிகள், செவுட்டு நாவிகள், மந்தபுதின் இருதயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சர்பத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை கடிந்து கட்டி துரத்துகிறோம். பிசாசின் ராஜ்யங்கள், பிசாசின் கிரியைகள் முற்றுமா தேசத்தில் அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இதோ வேதம் சொல்லுகிறபடி தகப்பனே, விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும், விக்கிரகங்கள் மெலிந்து போக பண்ணுவேன், அவர்களை விசாரிப்பேன், தண்டிப்பேன், நியாயம் தீர்ப்பேன், அதமாக்குவேன், அழிப்பேன் என்று வாக்கு பண்ணிருக்கிற கர்த்தாவே, அந்நாளிலே அப்பா விக்கிரகங்கள் பூமியில் இராதபடி அழிக்கப்பட்டு போகும். உடி சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவிகளும் தேசத்திலிருந்து போய்விட பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. இதோ நான் தகப்பனே, நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் செயலை ஒழிய பண்ணுவேன். இனி எகிப்தில் ஒரு அதிபதி இரான், எகிப்திற்கு இருக்கிற சீனின் மேல் உக்கரத்தை ஊற்றி நாளோரு நெருக்கத்தை உண்டாக்க வேண்டி சொன்னீங்களாப்பா. இதோ என் ஜனங்களை, பத்துள்ள ஜனங்களை, நீதியுள்ள ஜன, தேவனுக்கு பயந்த ஜனங்களை அப்பா குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி இங்கும் அங்குமாக அலை தெரிய பண்ணி அப்பா தேசத்தில் அப்பா அருவருப்பான அசுத்தமான கொண்டு வருகிற இப்ப பொல்லாத கிரிகள் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு நிர்மூலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பத்துள்ள ஜனங்களப்பா, ஆண்டவரே ஒரு விசை கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒரு விசை தயவான மழை மீது ஜனங்கள் மீது மனதுருகுவீராக. இந்த பொல்லாத பிசாசவன் ஜனங்களை பக்தியை அப்பா பயன்படுத்தி அப்பா தனக்கு வல்லமை சேர்த்து கொண்டிருக்கிறான்ப்பா. அவன் திட்டங்களாக முறியடிக்கப்பட்டு ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவார்களாகப்பா. ஒரு விஷயம் எங்கள் தேசத்தில் அவருடைய காரியங்கள் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. ஜனங்களை மீட்டெடுக்கப்பா. இதோ இந்த பட்டணத்தில் அப்பா 40,000க்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பத்துள்ள ஜனங்களப்பா. ஒரு விஷயம் ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்படட்டும், ரட்சிப்பீராக, விடுதலை உண்டாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவ அக்னி, வல்லமை, தேவ ஆளுகை இந்த பட்டணத்தை கடந்து வரட்டும் அப்பா. தேவ மகிமை இறங்கும்படியாக அப்பா. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படுவதாகப்பா. கிறிஸ்து இயேசுவின் ஒளி அவங்களுக்கு பிரகாசிப்பு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா குருட்டினாவி, செவுட்டினா மந்திரங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும்ப்பா. திரத்தலான ஆத்துமாக்களை சபைக்கு நீர் கொண்டு வர போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போலப்பா எங்க தேசத்தை தீட்டுப்படுத்துகின்ற சூனிய, மந்திர, யாக, வேள்வி, பூஜைகள் அப்பா, நாள் பார்ப்பது, அஞ்சன பார்ப்பது, ஜோசிய, குடி சொல்லுதல், சடங்காசாரங்கள், பாரம்பரியங்கள் எல்லாம் அருவருப்பான மனுஷக துர்க்கிரின் வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு நிறுவனமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா
வான மண்டலங்கள் அடைக்கப்படுவதாகப்பா. எல்லாம் தகப்பனா அந்த எந்தெந்த இடங்கள்ல சூனிய மந்திரங்கள் செய்கிறார்களோ அப்பா, மலைப்பகுதியிலும் அடர்ந்த காட்டு பகுதியிலும் செய்கிற எல்லா யாக வேலி பூஜைகள், அருவருப்பான அசுத்தமான அப்பா, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், பிசினஸ் விரோதமாய், தேச மக்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தை வேரோடு அழிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு ரத்தத்தின் வல்லமை எங்க தேசத்தை கடந்து வரட்டும். இதை செய்கிற ஒவ்வொரு மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், நாள் பார்க்கிறவர்கள், அஞ்சனை பார்க்கிற ஜோசிகர், குடி சொல்லுகிறவர் அப்பா, சாமியார்களை 2 லட்சம் சாமியார் இருக்கிறாங்கப்பா, மடாதிபதிகள், பீடாதிபதிகள், அகோரிகள் இருக்கிறாங்க. எல்லாம் அருவருப்பான அசுத்தமான கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்போஸ்தலர்கள் நடந்தது போல மந்திரவாதிகளும் தங்களை மந்திரப்பதை கொண்டு வந்து எரித்தார்கள் என்று நாங்கள் அப்போஸ்தலர் வாசிக்கிறோமே. அப்பட காரியங்கள் நடப்பதாக எல்லா மந்திர தந்திர ஏவல் பிசாசின் கிரிகள், எல்லா யாக வேலி பூஜைகள் ஒன்றும் தேசத்தை கிரியை செய்யாதபடி அவர்களை முற்றிலுமாக செயலிந்து அவர்களை வாய்க்காதபடி அதமாய் அபத்தமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாம் தகப்படி குடி சொல்லுகிறவர்களை ஒவ்வொரு தொடுங்கப்பா. இது அநேக பக்தியுள்ள ஜனங்கள் குடி சொல்லுகளை நாடி தேடி போறாங்களப்பா, சர்பத்தை நோக்கி போறாங்களாண்டவரே. ஒரு விச தயவாய அப்ப அந்த கிரிகளை முடக்கி போட்டு ஜனங்களை அவர்களுக்கு ஒன்றுமில்லை சீ என்று வெறுக்கும்படி செய்து ஜனங்களை சபை பக்கமாய் திருப்பி வீராக மெய் தேவன் அறிந்து கண்கள் திறக்கப்படுவதாக அந்த பக்தியுள்ள ஜனங்களை அப்பா அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி அப்பா. அதே போல அப்பா ஒவ்வொரு இடத்துல கிரியை செய்கிற, தேசத்தை கிரியை செய்கிற எல்லா ஜாதி பிசாசின் கிரிகள், மதவெறி நாவி, இனவெறி, நிறவெறி, மொழி வெறிகளை உண்டாக்கி மக்களுக்குள்ள வேற்றுமை உணவுகளையும் பகை உணர்வுகளையும் கொலை உணர்வுகளை கொடுத்து ரத்தத்தை சிந்த பண்ணி தேசத்தை சாபத்திர மாற்ற நினைக்கிற எல்லா பிசாசின் சூழ்ச்சி தந்திரங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை கடிந்து கட்டி துரத்துகிறோம் தகப்பனே. எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற அது வேற்றுமை உணர்வுகளையும் அப்ப பகை உணர்வுகளையும் எல்லாம் தகப்பனே இதோ வேதத்தை வாசிக்கிறோமே அப்பா. நடுவாக நின்ற பகையை சிலுவையை கொன்று அவர்களை ஆணி அடித்து சிலுவையை வெட்டி சிறந்தீரப்பா. இந்த நாள் வெற்றி சேர்ந்த நாள் அப்பா, இந்த நாள் வெற்றி சேர்ந்த நாள் அப்பா. இதோ தேசத்துல பகையா இருக்கிற இந்த ஜாதி பேய்கள், மதவெறி கிரியைகள், எல்லா பிரிவினை சக்திகளை, தூஷங்களை எல்லாம் சிலுவையை ஆணி அடித்து வெற்றி சேர்ந்த நாள் அப்பா. இந்த நாள்ல கூட எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் நீங்கட்டும். எல்லா கசப்புகள், வைரங்கள், போட்டி, பொறாமை எல்லாம் மாம்சத்திற்கு அழிய கடவுள் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஆண்டவரே யுத்தம் உம்முடையதப்பா. ஜனங்களை மீட்டெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி. அதே போல தகப்பனே இஸ்ரேல் மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் தகப்பனே 90 லட்சம் யூத மக்கள் இருக்கிறாங்க அப்பா. எல்லாரும் ரட்சிங்க, எல்லாரும் தொடுங்கப்பா. அவங்களுக்குள்ள தகப்பனே இந்த நெருக்கமான காலத்திலும் தேவனை அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்து மெய்யான மேசினை அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படுவதாக. அவர்கள் தங்கள் சுயநீதி, சுயஞானம், சுயபுத்தி சார்ந்து கொள்ளாமல் கர்த்தராகிய என் தேவனை சார்ந்து கொள்ள, தேவனை சமூகத்தை தேட அவங்களுக்கு உணர்வு உண்டாக்குங்க. ஒரு எழுப்பது அக்னியை ஊற்றுங்கப்பா. அங்கங்கே சபைகள் எழும்பட்டும் இஸ்ரேல் தேசத்துலப்பா. அது ஆத்துமாக்களை ரட்சிங்க. கடைசி நாட்கள் யூத மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க வேதத்தை வாசிக்கிறோமே. அப்படியே ரட்சிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரை 80 லட்சம் பாலஸ்தீன மக்களை கூட கர்த்தராகிய தேவன் தொடும்படியாக, முஸ்லிமான மக்கள் ரட்சிக்கும்படி தொடும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி அப்பா. அதே போல அப்பா ஏசப்பா இந்த நாளில் கூட அப்பா சிறு குழந்தைகளுக்கெல்லாம் வருகிறோம்ப்பா. சிறு குழந்தைகள், அடுவரே குட்டி பிள்ளைங்க, சிறு பெண் பிள்ளைகள், சிறுவர் சிறுமி அப்பா, இளம் பெண்கள், வாலிப பெண்கள், பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு விரோதமாய் பொல்லாத பிசாசு துஷ்ட மனிதர்கள் எழும்பி அடுவரே யுத்தம் பண்ணி கொண்டு அப்பா தீமை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால இதோ கர்த்தருடைய பட்டய நியாயத்தீர்ப்பு அது துஷ்ட மனிதன் இறங்கட்டும். சிறு குழந்தைகள் மீது, குட்டி பிள்ளைங்க, சிறு பெண் பிள்ளைகள், சிறுவர் சிறுமி, இளம் பெண்கள், இளம் வாலிப பெண்களுக்கு விரோதமாய் நடக்கிற எல்லா பாலி துன்புறுத்தல்கள், கடத்துவது, நரபலியிடுவது அப்பா போன்ற அருவருப்பான அசுத்தமான காரியங்கள் அவளுக்கு விரோதமாக பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கிரிகளை முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக. அவள் செய்கிற ஒவ்வொரு துர்மாக்கமான அசுத்தமான அக்கிரமமான கிரிகள் வெளிரகமாக்கப்படுவதாக. மறைக்கப்படாதபடி எல்லாம் வெளிரகமாக்கி அவளுக்கு துணை போகிற ஆசீர்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் அப்பா தகப்பனே பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் வெளிரகமாக்கி அவருடைய கிரிகளை முடக்கி போட்டு எல்லா சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வரும்படி தேவன் தண்டனை அவர்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இனி குழந்தைகளை கடத்துவதோ, பெண்களை கடத்தி நரபலியிடுவதோ, பால் திருப்பதி செய்யக்கூடாதபடிக்கு கடுமையான சட்டத்தை உண்டு பண்ணினாலும் பொல்லாத பிசாசினால் ஏவப்பட்டு செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒரு விசேஷ தேசத்துக்கு சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜனங்களுக்குள்ள பயம், திகில், நடுக்கம் பிடிக்கிட்டோம் ராஜா.
சிறு குழந்தைகளையும் பெண்களையும் இளம் பெண்களை பாதுகாத்து ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல வருகின்ற தேர்தலை உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இதோ தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்று செல்வமிக்கதப்பா. ஆண்டவரே, இதோ அந்த தேர்தலை உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஏப்ரல் 23 நியமித்திருக்கிறாங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீரே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்து இதோ உன்னதமான தேவன் மனுஷத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமான அதிகாரியாக்கிற வேத வாக்கின்படியே கர்த்தராகிய என் தேவன் ஏசப்பா தேசத்தில் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, நீரே சகலத்தையும் உண்டாக்கின தேவன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பாத்திரராக இருக்கிறீர். எல்லா அதிகாரம் உடையவராக இருக்கிறீர். இதோ எங்க தேசத்தில் நீங்க தலையிட்டு அப்பா நீதியோடும் உண்மையோடும் தேவ பயத்தோடும் தேர்தல் நடக்க வருகின்ற அரசு தகப்பனே தேர்தல் அதிகாரிகள் நீதியோடும் தேவ பயத்தோடும் ஆண்டவரே தேர்தல் உண்மையாக நடத்த கிருபை செய்யுங்கப்பா. எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமாகவோ பணத்தை வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு அப்பா துர்மார்க்கமாகவோ மறைமுகமாகவோ அப்பா எந்த காரியம் செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் நடக்கிற இடத்துக்கு வருகிற மக்களுக்கு தேவ பயம் உண்டாகட்டும். நீதியோடு உண்மையோடும் அப்பா தேவ நியமத்துக்கிற நல்ல ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட அவங்களுக்கு தகப்பன் ஞானமுள்ள இருத்தை தந்தருளுவீராக. அப்பா தகப்பனே, பேர் பெருமைக்காகவோ பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடாதபடி ஆண்டவரே தேவன் சொல்லுகிற அந்த தகப்பனே நல்ல ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட மக்களுக்கு உணர்வு உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எல்லா யந்திரங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் யாகங்கள் வேள்விகள் பூஜை புஸ்காரங்கள் எல்லா தகப்பன மந்திர தந்திர கிரிகள் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டின் தேர்தலை ஒரு மாறுதல் உண்டு பண்ணுங்க. வரலாற்று சிறப்பு மிக்கதை மாற்றுங்கப்பா. முழு உலகம் உத்து நோக்கி கொண்டிருக்கிறது தகப்பனே. இதோ எங்க தேசத்துல அப்ப தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி அமையும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, இதுக்கு பின்னாடி இந்த இயக்குகிற எல்லா அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் எல்லா தகப்பன மதவெறி பிடித்த தீய ஆவிகள் மிருகத்தின் ஆவி சர்வத்தின் ஆவி எல்லா தகப்பனே அரசியல் தலையீடுகள் எல்லாம் செயல்ந்து போக முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேர்தலை தகப்பன நீ ஆசிர்வதித்து தேவ ஜனங்களுக்கு ஏற்றபடி சபைகளுக்கு ஏற்றபடி நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி. இம்மட்டமா ஜெபித்த ஜபங்களும் இதை ஜெபிக்கப்படுற எல்லா ஜபங்களுக்கு பதில் தந்து ஆசிர்வதிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரலோகத்தின் பிதாவே, அப்பா அந்த காலை நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை தந்ததுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. இதை எங்கள் தேசத்தில் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டவர்களாக ஏசப்பா ஸ்தோத்திரங்களையும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களை நாங்கள் சபையாக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே ஏசப்பா, ஆண்டவரே இந்த நாட்களில் கூட ஏசப்பா அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் மனம் திரும்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அவங்க பாவங்களை ஒரு விஷயம் மன்னிக்கிறேன் தெய்வம் நீங்கள் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரை எல்லா தவறுகளையும் எல்லா மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களை மன்னித்து ஏசப்பா அவர்களும் அப்பா ஆண்டவர் உடைய பிள்ளைகள் ஆகும்படியாக இயேசுவே அப்பா உடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி ஆண்டவர் ரட்சிக்க அடைய முடியாது நாங்கள் சபையாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த அதிகாரமும் நீர் கொடுத்தது ஏசப்பா உம்மால் அஞ்சு ஒரு அதிகாரமே இல்லையப்பா. உண்டாக்கப்பட்டிருக்க அதிகாரத்துக்காக உண்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதமருக்கா ஸ்தோத்திரம் அப்பா. முதலமைச்சருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா காவல்துறைக்காய் நீதித்துறைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா அமைச்சர்களுக்காக எல்லா கலெக்டருக்காக இயேசுவே அப்பா. எல்லா தாலுக்காவில் ஒவ்வொரு நிர்வாகி அதிகாரிகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க பட்டணத்தில் எங்க ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதிகாரிக்காய் காவல்துறை போலீஸ்க்காக உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இவர்கள் எல்லாரையும் ஆண்டவரை நீ நினைவு கூறுங்க ஏசப்பா. ஒருவரும் ஆண்டவர் அப்பா ஆண்டவரை கைவிடப்படாத படிக்கு ஏசப்பா எல்லாரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் நீ சித்தமுள்ளவராக இருக்கிறீங்களாப்பா. அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் மனம் திரும்பட்டாண்ட அவங்க பாவக்கிரிகளை உணர்ந்து ஏசப்பா ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் நீதியை நியாயத்தை செய்கிற தேவன் அப்பா. ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காத படிக்க அராஜகம் பண்ணாத படிக்க அப்பா நீதியோடு உண்மையோடு நடக்க உமக்கு பயந்தவர்களாக வாழ நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களிடத்தில் இருக்க எல்லா துன்மார்க்கமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் அப்பா. பணாசிகள் பொருளாசிகள் லஞ்சம் வாங்குறது மக்களை ஒடுக்கிறதான கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆண்டவரே அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டாவி செவிட்டாவி மந்தபுத்தி நாவி எங்கள் தேசத்தின் அதிகத்தில் உள்ளவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அப்பா இந்த நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரிகளையும் எங்கள் தொட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ரிபாதா ரகாதா நமாத ரபாது ரபா லஷாதா லகதா நல ரபலபா. இயேசுவே ஒரு விஷயம் தொடுங்க அப்பா. காவல்துறையை தொடுங்க, நீதித்துறையை தொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா அதிகாரத்தில் உள்ளவர் ஒவ்வொரு நீங்கள் ரட்சிக்கப்பத்துக்காய் நன்றி நன்றி நன்றி. மக்களுக்கு உண்மையாக ஆண்ட சேவை செய்கிறவர்களாய் இரவும் பகலும் மக்களுக்காக உழைக்கிறவர்களாக நல்ல இருதயம் கொண்டவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தீமையான இருதயங்கள் அப்பா துன்மார்க்கமான கிரிகள் எல்லாம் அவங்களை விட்டு நீங்கி போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கத்தா.
பிதாவே, நீங்கள் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அப்படியே நீங்கள் செய்யப்பத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் சோதரம் ஆண்டவரே, மகா இரக்கமும் பரிசுத்தமும் எங்கள் பரலோக பிதாவே, சர்வல்லமுள்ள தேவனே, அப்பாவுமே சுதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் ஆண்டவரே, எஸ்அப்பாவும் நோக்கி பார்க்குற ஆண்டவரே, அப்பா இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, எஸ்அப்பா என் தேசங்களில் ஆண்டவரே, என் பட்டணங்களில் ஆண்டவரே, அப்பா உமக்காக ஆண்டவர் எழும்பி ஊழியத்திற்காக போயிருக்கிற தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க ஆண்டவரை போயிருக்கிற ஆண்டவரை, ஒவ்வொரு மிஷினரிகளுக்காக ஆண்டவரை, பீகாருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா பீகாரில் இருக்கிற கண்டிகா டிஸ்ட்ரிக்டுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா அந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஆண்டவரை, ஒவ்வொரு ஊழியக்காரையும் வல்லமையாய் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அங்கே ஆளுகை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகள் லோகாதிபதி வல்லமைகள் ஆண்டவரை, எஸ்அப்பா ஜனங்களை அடிமைப்படுத்தி வந்து ஆண்டவரை, அப்பா சூத்திரம் ஒடுக்கும் ஆண்டவரை, எஸ்அப்பா நரகத்துக்கு கொண்டு போக நினைக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் ஆண்டவரை, வலி சர்ப்பத்தின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரை. எல்லா செயலிருந்து போகும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. கண்டிகா டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவரை, எஸ்அப்பா சூத்திரம் பீகாரும் கதில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. சபைகள் உருவாக ஊழியக்காரர்கள் எழுப்ப ஆண்டவரை, எஸ்அப்பா ஜபங்கள் ஏறெடுக்க ஆண்டவரை, அப்பா சூத்திரம் ஆண்டவரை. தேவ ஆவியானவர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, கிரி செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எல்லா மதவாத கிரிகள் ஆண்டவரை, எல்லாம் ஆளுகை செய்கிற ஆண்டவரை, அப்பா சுத்தம் சுற்றி திரிகிற ஆண்டவரை, எல்லா கிரிகளை செயலிருந்து போவதாக ஆண்டவரை. எஸ்அப்பாங்க ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் ஊற்றப்படணும் ஆண்டவரை. எஸ்அப்பா சோத்திரம் ஆண்டவரை, அப்பா சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை. குஜராத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா சாம் சுந்தருக்காக பிரின்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. தேவ ராஜ்யத்திற்காக போயிருக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா 2 பிள்ளையும் கத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா என்ன சித்தத்திற்காக கொண்டு போனீரோ அந்த சித்தம் பரிபூர்ணப்படும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா அங்கே ஆளுகை செய்கிற எல்லா குரங்கின் ஆவிகளை ஊரி பீ கபா பாபா கத்தராக இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரை. கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கி தருவார் என்று சொன்னது போல எஸ்அப்பா போயிருக்கிற 2 பிள்ளைகள் மூலமா அநேக ஆத்துமாக்களை தெல்லான ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா புது கிருபை, புது பலன், புது அபிஷேகம் மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா எந்தெந்த இடத்துல ஞானமா பேசும் அந்த இடத்துல ஞானத்தை தரும்படி ஆண்டவரை. எஸ்அப்பா ஆவி ஆனவர் ஆண்டவரை கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. சாமுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க ஆண்டவரை. அப்பா கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா எல்லா தடைகளும் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்திற்கு நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எஸ்அப்பா வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகு செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா தாய்லாந்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. போயிருக்கிற அந்த சகோதரன் சகோதரியும் கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா விபச்சாரிகள் மத்தியில் ஆண்டவரை, அப்பா ஊழி செய்கிற ஆண்டவரை. அவர்களோடு தேவனுடைய பலத்த கரம் இருந்து ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா சொத்து தேவ பிரசன்ன தேவ அபிஷேகம் அவளை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா நடந்து போகல அநேக ஆத்துமா ரட்சிக்கப்பட மனம் திரும்ப பாவ அறிக்கையிட்டு ஆண்டவரை. அப்பா சோத்திரம் ஆண்டவரை. தேவ ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவரை கட்டப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. எஸ்அப்பா என்ன சித்தத்திற்காக அங்கே கொண்டு போனீரோ அந்த சித்தம் பரிபூர்ணப்படும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரை. ரத்தத்தினால பிள்ளைகளை மறைச்சு கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. வான்வாசிக்காக நாங்கள் செபிக்கிறாங்க ஊழி செய்கிற ஆண்டவரை. பால் உங்க கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எஸ்அப்பா கிருபையாய் ஆண்டவரை. எஸ்அப்பா இன்னும் ஆண்டவரை வல்லமையாய் ஆண்டவரை ஊழி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த வான்வாசி பகுதியில் ஆண்டவரை அப்பா தெல்லான ஆத்துமாக்கள் தெல்லான ஜனங்கள் ஆண்டவரை தன் பாவம் போயிடும் என்று சொல்லி ஆண்டவரை. எஸ்அப்பா முழுகின அதே ஸ்தலத்தில் ஆண்டவரை அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி ஆண்டவரை இப்ப தேவராஜ்யத்துக்காக ஞானஸ்தானம் கொடுத்தாண்டவரை நடத்தாண்டவர் அந்த ஐயாவை பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா டைட்டஸ் ஐயாக்காக நாங்கள் செபிக்கிற ஒரிசால ஊழி செய்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. எஸ்அப்பா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படி திருமண காரியங்களை வாய்க்க செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை. இன்னும் அந்த பகுதியில் ஆண்டவர் அப்பா ஐயாவை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எஸ்அப்பா சோதரம் ஆண்டவரை. இன்னும் ஒரிசா முழுவதும் தேவனுக்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். அப்பா இன்னும் பிள்ளைகள் ஆண்டவர் படிச்சு கலெக்டராக ஆண்டவர், போலீஸாக IPS ஆக ஆண்டவர் ஆக கிருபை செய்யுங்க. எஸ்அப்பா அநேக ஆண்டவர் சபைகள் கட்ட ஆண்டவர். அப்பா தேவன் வழிவாசல் திறந்து கொடுங்க. அவர் ரத்தத்தினால மறைச்சு கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். எஸ்அப்பா மே மாசம் நடக்கிற ஆண்டவர். எஸ்அப்பா உங்கள் கூடார பண்ணி கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். VBS கத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எஸ்அப்பா அவர் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல எஸ்அப்பா எங்கள் சபையில் ஆண்டவர் நடக்கிற கூடார பண்டிகையில் எஸ்அப்பா தேவனுடைய கரம் ஆண்டவர் ஒவ்வொரு பலத்த கரம் ஒவ்வொரு மூடி மறைத்து கொள்ள ஆண்டவர். எஸ்அப்பா நீர் எங்கள் சபைக்கு ஆண்டவரை கல்களை புரட்டி ஆண்டவரை விருந்து படிப்பீர் என்று சொன்னது போல எஸ்அப்பா அதை புசிக்கிற ஆண்டவர். அப்பா சோத்திரம் ஆண்டவர். அப்பா சோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவர் புது அவர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதை செய்கிற ஒவ்வொருவரோட ஆண்டவர் கரம் இருக்கணும் ஆண்டவர். ஒரு சமாதானத்தோடு ஆண்டவர். அப்பா சோத்திரம் ஆண்டவர். அப்பா ஒரு கிருபையாய் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவர். எஸ்அப்பா சோத்திரமான கூடார பண்டிகை முழுவதும் உன் கரம் இருந்து ஆளுகை செய்த ஆண்டவர். அப்பா நேர்த்தியும் கிருமமா நடந்த ஆண்டவர். அப்பா உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். VBS கத்துல ஒப்பு கொடுக்கிறோம்
கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரை பாதுகாத்து டீச்சர்களை சிறு பிள்ளைகளை எழுப்பி தரும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, அதுக்கேற்ற வேன் ஓட்டுகளை எல்லாரும் தேவன் கொண்டு வரும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, இசப்பா சபையில் நடக்கிற சபை வேலைக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை, சபை தேவனே உம்முடையது ஆண்டவரை, அதுக்கேற்ற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படணும் ஆண்டவரை, அதை செய்கிறதுக்கு நல்ல நாணத்தை கொடுங்க ஆண்டவரை, எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிருமா செய்த ஆண்டவரை, இசப்பா சோதரம் ஆண்டவரை, சபை ஆண்டவரை இன்னும் பெருகு செய்வதற்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, இசப்பா மேல திரளான ஜனங்கள் வந்து ஆண்டவரை, இசப்பா உண்மை ஆராதிக்க வழிவாசலை திறந்து கொடுங்க ஆண்டவரை, அப்பா கத்துல ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வெறுமையாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திராண்டவர் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு கொடுமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. இந்த கால வேலையில் தகப்பனே அப்பா, வாழிவு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா வாழிவு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. வாழிவு வயதில் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள்ள தகப்பனே, வாழிவு பிள்ளைங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழிவு வயதில் ஆண்டவரே இஷ்டப்படி ஆண்டவரே வாழ்ந்த ஆண்டவரே, இஷ்டப்படி ஆண்டவரே அவங்களை எதிர்காலத்துக்கு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நரகத்துக்கு செல்லாத படிக்கிற ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே பங்குள்ளூர்லாய் மாற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளும் பரிசுத்தம் காணப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளும் காணப்படுகிற எல்லா இச்சைகள், ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், காம விகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் முற்றிலுமாய் தேசத்தில் செயலேற்று போக முடியும் நாங்கள் செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை தகப்பனே உமக்குன்னு எழுந்து பிரகாசிக்க ரட்சிப்பு உண்டாக நீர் உதவி செய்ய முடியும் நாங்கள் செபிக்கிறோம். இது எதிராக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகள் செயலேற்று போக முடியும் நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில். அப்பா தகப்பனே நீர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி அப்பா. அது மட்டும் இல்லாதபடிக்கு சிறு பிள்ளைகளை ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை செய்யாதுன்னு வேத வசனத்துபடி ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை தகப்பனே ரத்த கொட்டல முடியும் மறைத்து கொள்ள முடியும் நாங்கள் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் விரோதமாக எழும்புற எல்லா கடத்தல் கும்பலுகளை மாப்பியா கும்பலுக்கு மேலே இயேசுவி நாமத்தில் நம்முடைய கல்வாரி ரத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சிந்தைகளை அவள் நல்லா செயலற்று போக முடியும் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பயம் உண்டாக முடியும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பேற்பட்ட கும்பலுகள் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே பிடிப்பட உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் நாங்கள் செபிக்கிறோம். என் அன்பு தகப்பனே ஆண்டவரே, எந்த தேசத்தில் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் ஆண்டவரே, எல்லா பட்டணங்களையும் ஆண்டவர் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வேலையெடுத்து ரத்த கொட்டல முடியும் மறைத்து கொள்ள முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு மாவட்டத்துக்காய் ஒரு மாநிலத்துக்காய் நாம் ஜெபிப்போம். இன்றைய தினம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்காக நான் ஜெயிப்போமா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திர பிரதேச மாநிலம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 29 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கிராமங்கள் 615, தாலுக்காக்கள் 12 தாலுக்காக்கள், கிறிஸ்தவர்கள் 2% கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துக்காக நாம் ஜெயிப்போமா. ஆண்டவரே அப்பா, திருவண்ணாமலை மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் மிக குறைவாய் உள்ள இந்த மாவட்டத்தில் தேவனுடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களும் சபைகள் கட்டப்பட ஆண்டவரே, எல்லா ஊழியர்கள் எழும்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். அந்தகார வல்லமைகள் விக்கிரகாவிகள் அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, மலைகளை சுற்றி வருகிற மக்களை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தினமும் 1 லட்சம் மக்கள் தங்கள் பாவம் மன்னிக்கப்பட கங்கை நதிக்கு ஆண்டவரே அப்பா புனித ஸ்தலத்துக்கு வராங்கப்பா. 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்குது அப்பா. ஆண்டவரே, இந்த கும்பமேளாவுக்கு சுமார் அப்பா 7 கோடி பேர் கூடுகிறார்களே அப்பா. இங்கு வருகிற ஜனங்களுடைய மனக்கண்ணை கர்த்தனை திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹோம் இந்தியாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஊழியர்களை கர்த்தர் நீர் எழுப்ப பொறுக்கிறவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆந்திர பிரதேச மாநிலத்துக்காய் நாங்கள் ஜெயிப்போம். 5,29,72,000 பேர் இருக்காங்க. மாவட்டங்கள் 46 மாவட்டங்கள், கிராமங்கள் 28,123, கிறிஸ்தவர்கள் ஒரே 1% கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் தான் அதிகம் 88%, முஸ்லீம்கள் 9%. இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துக்காக நாம் ஜெயிப்போமா. ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். விக்கிர ஆவிகள், அந்தகார வல்லமைகள், கிரியைகள் சேர்ந்து போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மத கலவரங்கள், பிரிவினவாதிகள் ஒழியட்டும். நக்சலைட் இயக்கங்கள் மாறட்டும். பொருளாதார
பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பதியில் கிரியை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஜனங்களுடைய மனக்கண்ணில் கர்த்தனை திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேச வருடத்தில் வருகிற அப்பா 1,70,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறாங்கப்பா. குடும்ப பிரச்சனை, வேலையின்மை, ஆண்டவரே நோயினால், தேர்வு பயனால், கடனால், மன அழுத்தனால், வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே அப்பா 223 ஆண்களும் 125 பெண்களும் தற்கொலை செய்து கொள்கிறாங்கப்பா. இந்த தற்கொலை ஆவி இயேசுவின் நாமத்தினால முற்றிலும் அழிக்கப்பட்டு போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காயப்பின மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 1,48,38,038 பேர் இருக்காங்கப்பா. ஆண்டவரே இந்த மக்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மக்கள் மத்தியில் ஒரு சுவிசேஷங்கள் சென்றடைய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களாக ரட்சிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஊழியர்கள் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஆந்திர பிரதேச மாநிலத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாக எங்கள் சபை குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபை ஊழியருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் பலன் இறங்கட்டும். காந்தாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் இறங்கட்டும். மான்கால்களை போல பலன் இறங்கட்டும் அப்பா. இன்னும் அவரை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள், தரிசனங்கள் பெரியது கர்த்தாவே. அதை நீங்கள் வாய்க்கப்படுங்கப்பா. ஆண்டவரே அவங்க போகிற வருகிற நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே அப்பா, நீங்கள் அவருக்கு பலன் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா. இன்னும் அநேக இடத்துங்களுக்கு ஓட, உழைக்க, ஜெபிக்க தாசனை நீங்கள் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா வார்த்தைகள் புறப்படட்டும் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே இதோ கூட ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும் நிற்கிற, எதிர்த்து நிற்கிற எல்லா அப்பா எதிர் வல்லமைகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் நாங்கள் சுட்டெரித்து போடுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்கள் சபைக்கு நீங்கள் ஆலோசகராய் அப்பா தாயாய் வைத்திருக்கிறீங்க அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பெலன் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா அப்பா. கிருபை இன்னும் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கண் ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்காங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் ஒரு பரிபூர்ண சுகம் தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே அப்பா, அவர்கள் மூலமாய் அப்பா நல்ல ஒரு சபைக்கு ஆலோசகராய் நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியக்காரருக்கு விரோதமாய் அப்பா நாங்கள் ஒரு வார்த்தைகள் பேசிடக்கூடாது கர்த்தாவே அப்பா. எங்களுடைய நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் இந்த கால வேளையில் ஒப்படைக்கிற வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்கப்பா. 2 பேருக்கும் நல்ல கிருபையினால் வரங்கள்னால நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இதோ கூட எங்கள் சபையில் உடன் ஊழியர் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடன் ஊழியர் செய்கிறவங்க தான்ப்பா பிரச்சனை, பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், சோதனைகள் இதை எதை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, பின்வாங்காதபடிக்கு இன்னும் ஊழியத்தில் அவங்க வல்லமையாக நிற்கணும்ப்பா. இன்னும் ஊழியத்தில் அவங்க தோள் கொடுத்து நிற்கணும்ப்பா. ஊழியக்காருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அப்பா, இவங்களுக்கு உடன் ஊழியர் செய்கிறவங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, எதிர்த்து நிற்கிற எல்லா எதிர் வல்லமைகளை நாங்கள் இந்த காலை வேளையில் சுட்டரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் பலன் தாங்கப்பா. ஊழியர் செய்கிறவங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக தாங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அவங்கள ரத்த கோட்டையில் மறைத்து கொள்ளுங்கப்பா. ஊழியர் செய்கிறவங்களுக்கும் ஊழியர் செய்யாதவங்களுக்கும் அந்நாட்களில் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவனே ஏசப்பா. அந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனம், ஒரு ஒற்றுமை, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இதற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற, எதிர்த்து நிற்கிற எல்லா சன்பலா, தொபியா ஆவிகள், ஆமானின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா, யூதாஸின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் அப்பா ஆண்டவரே ஏசப்பா எதிர் வல்லமைகள், கலகத்தின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள் அப்பா, கேங் கூடி பேசுகிற ஆவிகள், இங்கேருந்து போய் அங்கே போய் கலகம் பண்ணுற ஆவிகள் ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட கூட்டம் கூடி பேசுகிற ஆவிகள் அப்பா, அந்த இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் நாங்கள் சுட்டெரித்து போடுகிறோம் அப்பா. ஒருவருக்கொருவர் கலகம் பண்ணிக்கொள்ளக்கூடாதுப்பா அப்பா. மாம்சத்தின் கிரியைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், துஷ்டத்தனங்கள், தூஷணங்கள் அப்பா ஆண்டவரே, கசப்புகள், வைராக்கியங்கள் அப்பா, எங்கள் மாம்சத்தின் கிரியைகள் எங்ககிட்ட இருக்கக்கூடாது கர்த்தாவே அப்பா. உம்முடைய ஆவியின் கனிகள் எங்களிடத்துல வரணும்ப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம் எங்களிடத்துல காணப்படணும்ப்பா. ஆண்டவரே எங்கள் சபை மக்கள் மேலே காணப்படட்டும்
விசேஷமாக உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மேலே காணப்படட்டும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, ஒரு மாதிரியாக போயிடக்கூடாதுப்பா ஆண்டவரே. அப்பா நீங்கள் பின்பற்றுகிற மாதிரி, நீங்கள் கற்றுத்தந்த இயேசு கற்றுத்தந்த மாதிரியை அப்பா அதை போல் வாழணும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, மற்றவங்க சீன்ற மாதிரி நடந்துடக்கூடாதுப்பா. கிறிஸ்தவர்கள்லாம் இப்படிதான்ற மாதிரி நடந்துடக்கூடாதுப்பா. சபைக்கு வந்தால் ஒரு வேஷம், சபைக்கு விட்டு போனால் ஒரு வேஷம்னு இருக்கக்கூடாது கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வை கர்த்த நீர் கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. எங்கள் சபையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க, அடுத்த தரிசனத்துக்கு கொண்டு போகிறீங்கப்பா. ஊழியக்காரருக்கு தோள் கொடுத்து நிற்கிறவங்கப்பா ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு விரோதமாய் கலகம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டு ஆண்டவரே அப்பா சபையில் நடித்து கொண்டு இருக்கக்கூடாதுப்பா. அவங்கெல்லாம் மாறணும்ப்பா ஆண்டவரே. சுத்திகரிங்கப்பா, எங்களை நீங்கள் சுத்திகரிங்க இந்த கால வேலையில் அப்பா ஆண்டவரே. அப்பா அந்த அப்பா ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே நாளில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஏசப்பா, ஏதோ இந்த நாளில் மட்டும் எங்களை சுத்திகரிங்கன்னு இல்லைப்பா, நாளுக்கு நாள் எங்களை நீங்கள் சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையை நீங்கள் ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் சபை குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் ஞானம் அப்பா ஆண்டவரே கிருபையை தந்து வழிநடத்துங்கப்பா ஆண்டவரே ஏசப்பா. இதோ கூட கர்த்தாவே, எங்கள் சபையை நீங்கள் அருமையாக கட்டி தந்தீங்கப்பா. அதற்காக நன்றி. பண தேவைகள், பொருளாதார தேவைகள், பரத்துலேருந்து ஒத்தாசை நீங்கள் சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே. இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு மற்றும் என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை சந்திங்கப்பா. இந்த மே 1 நடக்கிற இந்த டெடிகேஷன் காரியத்தை உடைய கர்த்தர் நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த நேர்த்தியாய் செம்மையாய் கர்த்தர் அப்பா இன்னும் என்னென்ன சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் அது எல்லாம் சீக்கிரத்தில் முடிக்க போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்கள் சபையில் ஒரு பெரிய காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அப்பா நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காய், வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஆண்டவரே, ஒரு அக்கினி அபிஷேகம் எங்கள் சபையில் ஊற்ற போகிற கிருபைக்காய், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்த அதே அபிஷேகம் எங்கள் சபையில் பற்றி பிடிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களிடம் புறப்படுகிற ஆண்டவரே அப்பா அபிஷேக வார்த்தைகள், அக்கினி வார்த்தைகள், அனல் மூட்டுகிற வார்த்தைகள் எங்கள் சபை குடும்பங்களில், எங்கள் சபை மக்கள் மேலே அப்பா வரட்டும். வீணான வார்த்தைகள் எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே, ஆமீன். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பரம தகப்பனே, கத்தாவே இந்த காலை வேளையிலும் கூட ராஜா அப்பா பிதாவே என்று குறிப்பிடத்தக்க நித்தந்த இந்த கிருபைக்காய் சோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த குட் ஃப்ரைடே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளில் நடக்கிற இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. தகப்பனே, நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 7 வார்த்தைகளை பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் தடும்படியாய் உடைய நாவிலும் நீர் அருளும் வார்த்தைகளை அவர்கள் அருளத்தக்க கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளில் இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கத்தாவே ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தகப்பனே, நீர் அழைத்த அழைப்பிலே நிலைநிற்க கத்த நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நீர் தந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் கர்த்தாவே, அந்த அழைத்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாய் நிலை நின்று கர்த்தர் தகப்பனே வல்லமையாக எடுத்து நீங்கள் அவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் திரளான ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே அவர்களை கூட்டி சேர்க்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் உம்முடைய வல்லமை நாமம் அவர்கள் மேல் மகிமைப்படும்படியாய் இந்த நாளில் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிரான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்தில் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இம்மட்டுமாக நீர் சரீரத்திலே சுக பலன் தந்த ஆசீர்வதித்த கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. இன்னும் அவர்களுக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை தகப்பனே, சந்திர சூழ்ச்சி வலைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் அப்பா. உங்களுடைய ரத்தத்தை தெளித்து வேலையடித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய வல்லமையை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்க கர்த்தாவே நாங்கள் கடந்து சேர்கிற இந்த உருவத்தில் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த அப்பா தகப்பனே அந்த காவல்கார துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதற்கு விரோதமாக எழும்பி எந்த கிரியைகளும் செயல்படாதபடி அவைகளை முந்தி நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால அப்பா. இதற்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்ய நினைக்கிற வானமண்டங்களில் அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை நசரனாகிய இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுட்டரித்து போடுகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே மகிமைப்படுத்தி அப்பா அந்த கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திரளான ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆதாயப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானிக்க வேண்டிய ஒரே ஒரு பகுதி 2 தீமோத்தேயு 2:1. தீமோத்தேயு 2:1. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவினுள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபையிலே பலப்படுவது, கிருபையிலே வளருவது, கிருபையிலே நாம் தேவனுக்குள்ளாக வாழ்வதுதான் மிக முக்கியம். ஆமென். அல்லேலூயா. புலம்பல்ல சொல்லப்படுகிறது 3:23. புலம்பல். இவ்வளோ நேரமா காலையில் கர்த்தரை தேடும் பொழுது. சரி, ஃபுல் வசனம். புலம்பல் 3:23. அதுக்கு முன்னாடி ஆமென். அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிருபையிலே நாம் வளர வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. நேற்று கிருபையில் இன்றைக்கு வாழ முடியாது. நேற்று சமைத்த உணவே மறுநாள் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் முன்னெல்லாம் நான் நல்லா ஜெபம் பண்ணேன், முன்னெல்லாம் நல்லா ஊழியம் சரி, இப்போ என்ன செய்கிற? இப்போ ஜெபிக்கிறியா? இப்போ ஊழியம் செய்கிறியா? இப்போ தேவ சமூகத்தில் நிற்கிறியா? அதுதான் கணக்கு. அந்த காலத்துலலாம் நாங்கள் இப்படி இருந்தோம், அந்த காலத்தில் இருந்த இப்போ எப்படி இருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் கிருபையிலே பலப்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் கிருபையிலே பலப்பட. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு ஃப்ரெஷ் அனாயிட்டிங். அதாவது ஒவ்வொரு நாள் இந்த நாளுக்குரிய பலன், இந்த நாளுக்குரிய ஞானம், இந்த நாளுக்குரிய அறிவு, இந்த நாளுக்குரிய புத்தி, இந்த நாளுக்குரிய பரிசுத்தாவின் வழி நடத்துதல், அதை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டால்தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒவ்வொரு நாளும் பிசாசு பலவித தந்திரங்களையும் வஞ்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் ஜனங்களை ஏமாற்றுவதற்கு அவன் பின்ன உபாயங்களை வைத்திருக்கிறான். அதை மேற்கொள்வதற்கு இப்போ அந்த நாளெல்லாம் எதிரியை தாக்குவதற்கு ஈட்டி, அம்புகள் அதை வச்சுருந்தாங்க. இந்த நாளில் இங்கேருந்து பட்டன் தட்டினா நேராக ஸ்பாட்டில் அவன் எங்கே இருக்கிறானோ அங்கே போய் அந்த அடித்து நொறுக்குவதற்குண்டான பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதனால் படையை எடுத்துகிட்டு நேரம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல பேட்ரியாட்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை விடுறாங்க, நேராக போய் அங்கே விழுந்து நொறுக்குகிறது. அந்தளவுக்கு என்ன இருக்கிறது? பெருகி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று, ஆமென், இந்த ஃப்ரெஷ் அனாயிட்டிங்
எப்படி எதிர்கொள்வது, எப்படி மேற்கொள்வது, என்னென்ன தந்திரங்களில் சாத்தான் பயந்துருக்கிறான், அதை மேற்கொள்வதுக்கு என்ன வழி. அந்த நாள் மாதிரி நான் அப்போ ஜெபம் பண்ணுங்க, அப்போ இப்படி ஊழியம் செய்தங்க, அப்படி நான் அப்படி இருந்தேங்க, அப்போ நான் அப்படி கொடுத்தேங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்றைக்கு நீ என்ன செய்கிறாய், இன்றைக்கு எப்படி ஊழியம் செய்கிறாய், அதை தான் தேவன் பார்ப்பார். அல்லேலூயா. அந்த கிருபை எப்படி கிடைக்கும்னா, நீ தேவனுக்குள் அனுதினம் இருந்தால் கிருபை கிடைக்கும். ஆமேன். அனுதினம் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடும்பொழுது கிருபை கிடைக்கும். நேற்று நாங்கள் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த ஊழியத்தை 9 மணிக்கு தான் முடித்தோம். அதில் 12 மணி நேரம் ஊழியம். இவ்வளோ தூரம் பிரயாணம். அங்கே போகும்போது கிட்ட ஒரு 3 பேர் அதை ஒப்பு கொடுத்தாங்க. அந்த சொத்துக்காக பிசாசு வைத்திருந்த எல்லா கட்டுகளை உடைத்து அவங்க எதிரி வீட்டுக்கும் போய் அங்கேயும் அதற்காக ஜெபித்து அந்த தேவன் ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார். ஆனால் அது அதிகாலையில் தேவனை தேடும்போது இந்த ஆவியின் வெளிப்பாடுகளை கர்த்தர் சபைக்கு கொடுக்குறார். ஒருத்தருக்கு மாத்திரம் கொடுக்கல, வந்தது அத்தனை 17 பேருக்கும் கொடுத்தாரு. அதான் பெரிய விஷயம். அங்கே ஒரு மனத்துக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது காலையில் கர்த்தர் சொன்னால், இன்றைக்கி நீ காலையில் எல்லாருக்கும் ஒரு மனத்துக்காக ஜெபம் பண்ணவை. ஆமேன். அதுதான் அண்ணன் நாளுக்குடைய கிருபை. எப்படி அப்போ சொன்னோம், இதுன்னு எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக தான் நடத்துவார். அனுதினமும் ஃப்ரெஷ் அனாயிட்டி. ஆமேன். நேற்று நடந்தது போல் அல்ல, முந்தா நேற்று நடந்தது போல் அல்ல. ஏன்னா பிசாசு பலவது தந்திரமாக வேலை செய்கிறான். ஆமேன். அது முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்தோம். அந்த கிருபையை நேற்று நாங்கள் பார்த்தோம். போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவர் நேராக வந்தார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர், நான் ஸ்பெஷல் கோட் ஆக்டிங் இன்ஸ்பெக்டர், வாலி பையன்தான், பேர் சுதாகர். அவர் சொன்னார், பாஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என் நம்பரை நோட் பண்ணிங்க, 24 மணி நேரமும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக அந்த யாருன்னே தெரியாது. அதான் கிருபை. உடனே நாங்கள் உங்களுக்கு எதாவது ஊழியம் இருக்கா, ஆமாம் நீங்கள் போங்க, அவர் வந்த உடனே நான் அவரை கூப்பிட்றேன். உடனே நாங்கள் வந்துட்டோம், நீ ஏன் காத்திருக்காரு. வந்த உடனே அவர் வந்த உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ணார், வந்துட்டார், உடனே வாங்கினார். அவர் யார் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் ஒவ்வொரு இடத்துல தேவன் தன்னுடைய ஆட்களை நியமித்து கிருபையாக வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவங்கள மாதிரி காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பேர் நின்றுருந்தாங்க. இன்னொருத்தர் போன உடனே அடுத்த நிமிஷமே இவர் உள்ளே போனார். போயிட்டு கூப்பிட்டுட்டு பேசினார். அந்த இவர் சொன்னோன்னு இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு உடனே கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டார். அது அந்த இடத்துல ஒரு கிருபையான ஆட்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமேன். நீ தேவனுக்கு ஊழியம் செய்தால் உனக்கு கிருபை கிடைக்கும். அட்டுழியமான கிடைக்காது, அக்கிரமம் செய்தால் கிடைக்காது, அசட்டைத்தனம் பண்ண கிடைக்காது. தேவனுக்காக நீ உழைக்கும் பொழுது இந்த சபை மேல் கர்த்தர் கிருபையை ஊற்றுவார், இரக்கத்தை கொடுப்பார், தயவை கொடுப்பார், காருண்யத்தை கொடுப்பார். ஆமேன். அப்போது தேவ சமூகத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? தைரியம் வரும், பலன் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். அந்த கிருபையில் இதெல்லாம் நமக்குள் இறங்கி வரும். ஆனால் தேவனுக்குள் நாம் இல்லாத பட்சத்தில் கலக்கம் வரும். அந்த ஒரு மாதிரி திகிலாக இருக்கும், போராட்டங்கள் வரும். அது அதிகாலையில் ஃப்ரெஷ் அனாயிட்டிங். ஆமேன். காலை தோறும் அதில் நீ வளர வேண்டும். என்ன செய்யணுமே, ஒரு நாட்கள் வரப்போகுது பாருங்கள். திரளான ஜனங்கள் சபையில் நுழைகிற நாட்கள் வரப்போகிறது. ஏனென்றால் ஒரு மூங்கில் மரம் முதலாவது ஒட்ட உடனே மேலே ரொம்ப அதிகமாக வராது, ஆனால் வேறு ஆழமாக கீழே போகும், வேறு ஆழமாக கீழே போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் கீழே போன வேர் நீரை உறிஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடி உயர்ந்துக்கிட்டே போகுமா. ஆனால் ஒரு 10-15 வருஷம் எப்படி பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் கீழே போகும். ஆனால் இதுனா அப்படியே இருக்குது, இதுனா வளர்கிற மாதிரியே தெரியலேன்னு இருக்கும். ஆனால் வெளியில் தெரியாது, உள்ள ஆழமாக வேறு போகும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படி தான். முதலாவது உனக்குள் நீளம் ஆழம் அன்பின் அகலத்தை நீ உணர்ந்து உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய எல்லாவற்றையும் தேவன் மேல் சார்ந்து நீரை உறிஞ்சி அந்த கிருபை பெறும்பொழுதுதான் அந்த சில வருடங்கள் கழிந்தவுடனே
தேவனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஆமேன். ஆனால் வெளியரங்கமாக பார்த்தா அது என்ன செய்யாது, தெரியாது. அதனால் சில பேர் ஆமாம் இவ்வளோ நம்பின கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு அற்புதமும் பண்ணல. முதல் கிருபையிலே பலப்படு, கிருபையை காத்துக்கொள், கிருபையில் வளரு. ஆமேன். ஆனால் காத்துக்கொள்றதில்ல, வளர்றதில்ல. நம்ம வளராமல் காத்து நமக்கு கொடுக்குற உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், விசுவாச பரீட்சை, இதில் நம்ம காத்து கொள்ளாதபடி விசுவாச கப்பலை சேதப்படுத்துவோமானால் ஆமேன், அது வளரவே முடியாது. பிசாசு என்ன செய்வான், அப்படிலாம் விசுவாசிக்காத, அதெல்லாம் நம்பாத, அதெல்லாம் ஏட்டு சுரக்கா, அதெல்லாம் கறிக்கே உதவாத, அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் பொய், நீ அதை நம்பி ஏமாந்து போயிடாது, அதெல்லாம் சும்மா பைபிளில் சும்மா விளையாட்டுக்கு போட்டிருக்கு, அதெல்லாம் நீ நம்பாத அப்படி பிசாசு சொல்லும். அதெல்லாம் அப்போ எழுதினாங்கப்பா, இந்த காலத்தில் அதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு பொய் சொல்லுவோம். ஆனால் வானம் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. அந்த நம்பிக்கை, விசுவாசம், கிருபையில் நீ பலப்பட்ட வளர முடியும். ஆமேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க இப்படி இருந்தால் அவள் தான் அப்படின்னா, உண்மையாக இருந்தால் அவள் நடக்கவே காலத்தில் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நிச்சயம் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஆமேன். அந்த நம்பிக்கை விசுவாசம் தானாக வராது, நீ கிறிஸ்துவ மேல் கிருபையில் வளர்ந்தால் வரும். ஆமேன். நேற்று கூட நான் ஊழியத்தில் ரொம்ப சொன்னேன், பிசாசு எப்படி தந்திரமாக பேசி எப்படி கெடுக்கிறான்றது குறித்து சொன்னேன். அதாவது சத்தியத்தை சொல்லும்போது பிசாசு சத்துருவாயிடும். இருந்தால் பார், உன்னை அன்பு செலுத்துறானா, அவன்கிட்ட எப்படி பேசுகிறான் பார், அதனால் நீ அவனுக்கு போய் ஏன் நீ கீழ்ப்படுகிற, உள்ளுக்குள்ளே முரட்டாட்டமோன்னு கலங்கமோன்னு அப்புறம் நல்லவ மாதிரி நடிச்சுக்கோ. இப்படி நடித்தா கிருபை வளராது. ஆனால் உத்தம இருதயத்தோடு தான் கிருபை வளரும். ஆமேன். நீ உத்தம இருதயத்தோடு இருக்கிற என்பதை மனுஷன் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் அதை பார்ப்பார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணம் சொன்னேன். ஒரு முறை நான் ஊழியத்தில் வரும்போது கொஞ்சம் லேட் ஆச்சு, சிஸ்டர் விட்டுட்டு நான் போயிட்டேன். மறுநாள் அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் விட்டுட்டு போயிடுவோன்னு சரியாக வந்துடுவாங்க. இப்போ அது மாதிரி நல்ல வேலை செய்கிறவங்க 2 பேரை விட்டுட்டு ஒரு தடவை விட்டுட்டு போனோடனே அவங்க முறுமுறுக்கிறது, என்னை விட்டார், என்னை கூப்பிட்டு போகிறதில்ல, என்னை கண்டுக்கிறது இல்லைன்னு. ஒன்றே பிரியப்படுத்த இல்லை சபை, ஒழுங்கு இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது, இப்படி இருக்க வேண்டும் என்று இருக்குது. அதில் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், புள்ள இருந்தாலும் சரி, யாராலும் கிறிஸ்துக்குள்ள ஒன்று தான். ஆமேன். அப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், இதை பார், அடுத்தவங்க இனிமேட்டு ஒழுங்காக வரணும், இது செய்தால் தான் மற்ற சபை ஒழுங்காகும். அதனால் அவன் கோச்சிக்கிட்ட இல்லை. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணால் நீ வளர முடியும். உள்ளுக்குள்ளேருந்து என்னையே விட்டியா, நான் எப்படி ஊழி செய்தேன், நான் எப்படியெல்லாம் ஆள், யாராக இருந்தால் என்ன, சத்தியம் என்றால் சத்தியம், இப்படி தான் இருக்க வேண்டும் என்பது அந்த ஒழுங்கு. மிலிட்ரி, நாங்கள் பல்லாவரத்தில் இருந்தோம். அந்த மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பெரிய வெயிட் எடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன் சுற்றுறான் தெரிதாடா அப்படின்னு. காலையில் 6:05 ப்ரேயருக்கு வர்றதுக்கு 6 மணிக்கு வர்றதுக்கு 6:05 வந்திருப்பான். என்ன சொல்லுவான் அவனை, இதை தூக்கிட்டு இந்த எங்கள் ஊர் எங்கள் ஏரியா பம்பலெல்லாம் சுற்றி வரும். அவன் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தான்னா அந்த ப்ரேயர்லேயே போயிருப்பான். ஆனால் 5 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு அவனை எடுத்துருந்து சுத்த வைப்பாங்க. பாவமாக இருக்கும். 5 நிமிஷம் லேட்டே அரசாங்கம் ஒத்துக்கலை. இவனை நம்பி நாளைக்கு யுத்தம் வந்தால் விசில் கொடுத்து ப்ரேயர் இது ஃபைட்டுக்கு ரெடி ஆகுனா இவன் தூங்கிடுவான். ஆனால் அப்போ தோற்றுருவோம். அதனால என்ன செய்கிறான், அந்த ப்ரேயருக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சுத்த விட்டுருவோம். மறுநாள் அவன் லேட்டாக வருவானா, ஏன் யார் 4 மணி நேரம் சுற்றுறது அப்படின்னு. ஒரு சாதாரண அரசாங்கமே அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிற பரலோக அரசாங்கத்தில் ஒழுங்கு முக்கியம், ஒழுங்கு முக்கியம். அந்த ஒழுங்கை கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த யுத்தத்திலே நாம் ஜெயிக்க முடியும். ஆமேன். இதெல்லாம் கிருபையில் நாம் சத்தியத்தில் வளரும்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தியம், அவங்க எதுக்கு செய்கிறாங்க, அவங்க சுய லாபத்துக்காக செய்கிறாங்க, தேவராஜ்யத்துக்கு கட்ட தானே, ஒரு ஒழுங்கு இருந்தால் தான் நம்ம சரியாக செய்ய முடியுன்றதை
புரிந்து கொள்ள முடியாது. பிசாசு தந்திரமாக பேசும். பார், உனக்கெல்லாம் இப்போ வர மரியாதையே கிடையாது, நீ எவ்வளோ நாள் இருந்த, எவ்வளோ ஊழியம் செய்த, எவ்வளோலாம் கொடுத்த. யார் கொடுத்த? யார் கொடுத்த? மனுஷனுக்காக கொடுத்த? தேவனுக்கு கொடுத்துருப்ப. அவர் 1000 மடங்களை திருப்பி கொடுத்துருப்பாரு. ஏமா யாருக்காவது அப்படி போட்டு மொட்டையாக்கியிருக்கிறாரா? மொட்டையாக்கவே மாட்டார். நீ எந்த அளவு கொடுக்குற அதை விட ஒரு அமுக்கி குலுக்கி சரிந்து போகும் அளவு கொடுக்குற தேவன். அல்லேலூயா. அந்த அறிவு, அந்த உணர்வு தேவனுக்குள் வந்தால் வரும், ஜெபம்னா வரும். ஆனால் ஜெபிக்காமல் கிருபை இல்லைன்னா பொறாமை வரும், போட்டி வரும், பிரிவினை வரும், முறுமுறுப்பு வரும், அப்புறம் டிஜெக்டட் வரும், அப்புறம் ஒரு நாள் தெரியாமல் சபையை விட்டு ஓட வரும். அப்படியே அது போகிறதே தெரியாது. பிசாசு சொல்லி 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 இனி உனக்கு இந்த இடத்துல இருக்கிற என்ன இல்லை, நேரடியாக யுத்தம் பண்ணிட்டு போ, நேரடியாக போய் சண்டை போட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு யார் நஷ்டம்னா அவங்களுக்கு தான் நஷ்டம், சபைக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என்றைக்கு ஒழுங்குபட்டு, என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அழைப்பை உணர்ந்து சத்தியத்தை புரிந்து கொள்வேனால் விடுதலையோடு வாழ முடியும். ஆமேன். ஆனால் புதுசாக வரங்க புரிந்து கொள்ளுகிறார்கள், அறிகிறார்கள். இது தேவனுடைய அழைப்பு, சபை என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும், எப்படி தேவனோடு வாழ வேண்டும் என்று புரிந்து கொள்கிறார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சிலர் வெளியெல்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சபைன்னா என்னன்னு தெரியுது. சிலது இங்கே இருக்கா சபையை பற்றி தெரியல. ஆனால் வெளியெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அங்கே என்னென்ன நடக்குது, இங்கே எப்படி நடக்குது தெரியுது. ஆமேன். தெரிஞ்ச பிறகு அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ அந்த இடத்துல அப்படி இருந்தோம், இங்கே பார்க்கும்போது எவ்வளோ அன்பு இருக்கிறது, எவ்வளோ விடுதலை இருக்கிறது. நேற்று ஒரு அருமையான ஒருத்தர் சாட்சி சொன்னார். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், 7 வருஷம் அங்கே பார்த்தேன். நகை போட மாட்டாங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு அற்புதம் பார்க்கல, ஒரு உண்மையும் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை. ஆனால் வெளியரங்கமாக பார்த்தா எப்படி இருக்குது, நல்ல பெரிய இடமா இருக்குது. ஆனால் அற்புதம் இல்லை, விடுதலை இல்லை, அடிமைத்தனமாக இருந்தார். பாத்ரூம் ஒரு பேர், அது அவர் வந்து ரயில்வேல ஒரு அதிகாரியாக இருந்தார், இன்ஸ்பெக்டர் இருந்தார். ஆனால் 30 பாத்ரூமு கழுவுவாராம். ஒரு வருஷத்தில் அவருக்கு ஒரு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே பார்க்குறாரு, எப்பா என்ன வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியே இங்கே வந்துட்டு அவர் இங்கேயே எல்லாத்தையும் ஒவ்வொரு சாட்சியெல்லாம் ஒவ்வொருடைய சாட்சி கேட்ட உடனே, பாஸ்டர் 7 வருஷமாக இருந்தால் ஒரு சாட்சியும் இல்லை பாஸ்டர். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பயங்கரமான சாட்சி இருக்கிறது. பணத்தை அப்படி தான் உருட்டுவாங்க, இங்கே பணத்தை உருட்டவே. நேற்றுக்கு போனோம், ஒரு 3500 கொடுத்தாங்க, அப்படியே டீசலை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆமேன். அதெல்லாம் சுருட்டுறதுக்காக இல்லை, ஊழியத்திற்காக தான் காணிக்கை. அது நேரடியாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இங்கேயே இருந்துருவேன்ற. ஏன், அவங்க பல இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, அதனால் இது என்னன்னு தெரியுது. இங்கே என்ன உண்மை இருக்கிறது, இங்கே என்ன தேவ தரிசனம் இருக்கிறது, என்னென்ன நடக்குது அவங்க பார்க்குறாங்க. அப்படியே ஓப்பனாக பேசுகிறாங்க. அப்போ தான் புரியுது, ஓ சத்தியத்தை அறிந்தால் நம்மளை விடுதலை ஆகும். ஆனால் பிசாசு என்ன செய்வான், தேவன் வாழ்க்கை நடக்கிற சத்தியங்கள் உண்மைகள் நடத்தல் பற்றி ஒன்றுமே வெளிப்பாடு கொடுக்காது. ஆனால் புதுசாக வர்றவங்க பல இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க, என்னடா அங்கே போய் கக்கூஸ் கழுவிட்டு இங்கே வந்து அவர் பாட்டு என்னென்ன வேலைலாம் செய்கிறார். ஏன் என்ன நீங்களாம் செய்ய, பாஸ்டர் லெட்டின் கழுவுனா பாஸ்டர், லெட்டின் கழுவிங்கள, அதெல்லாம் நீ சுவிசேஷம் சொல்லக்கூடாது, பாத்ரூம் கழுவு. அதான் கிட்டத்தட்ட 50,000 ரூபா பென்ஷன் வாங்குறார், எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பார், பாத்ரூம் கழுவின்னு இருக்கிறார். எழுத்தெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் சொல்கிறாரு, அங்கே போலீஸ்காரன் கூப்பிட்டு பிராந்தி கொடுக்கறது, பிரியாணி கொடுக்கறது, எந்த பணத்தை வச்சு? அடப்பாவி, இவ்வளவு மோசமாக இருக்குது. ஆனால் அதே நேற்று வந்தார் போலீஸ்காரத்தில், தயவு அவர் பார்த்தார், அங்கே நடக்கிறதையும் பார்த்தாரு, இங்கே இருக்கிறதையும். அவன் வந்து தயவாக கூப்பிட்டு மரியாதை செலுத்தி பண்ணுறான். அப்போது கிருபை இருந்தால் அரசாங்கம் நம்மக்கிட்ட வரும். ஆனால் கிருபைன்னா நம்ம எடுத்து போய் கொடுக்கணும். ஆமேன். இப்போ எப்போ புரியுதுன்னா, அவங்க பல இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் அவருக்கு இது புரியுது. ஆனால் மற்றவங்க இப்படி தான் இருக்கணும். நாங்கள் யார் தெரியுமா, நீ பெரிய கும்பா, ஆண்டரோட பெரிய ஆளா நீ? ஒவ்வொருத்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த நானும் பிரதரும் தான்
பாத்ரூம் கழுவணும். பாஸ்டர் ஆச்சு அவர் சொன்னோம், எனக்கே பயம் வந்துடுச்சு. அவ்வளோ பெரிய ரயில்வேல அவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் 30 வருஷம் போய் பாத்ரூம் 30 பாத்ரூம் வைக்கிறது 7-8 வருஷம் கழுவி இருக்கிறாரு. பாப்பா நம்ம 2 பேர்களும் ஒரு மிஷின் வாங்கி இப்போ க்ளீன் பண்ணுறோம். இத்தனை வருஷம் வரைக்கும் நீ பண்ணுறியா நீ பண்ண, அதெல்லாம் அவங்களாம் பெரிய ஆட்கள், அதெல்லாம் தொடவே மாட்டார்கள். வருவார்கள், அப்படி பார்ப்பார்கள், போயிடுவாங்க. கிருபை வராது. தன்னை தாழ்த்தி தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தேவனுக்குள் வளரும் பொழுது கிருபை பெருகும். ஆமென். அல்ல எவனும் தன்னை தாழ்த்துக்கிறானோ அவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அந்த பெருமைக்கும் ஆணவத்துக்கு கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. பணத்தை குறித்து பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, சீனியரை குறித்து பெருமை, அதெல்லாம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இருக்கின்றால் அவர் தாழ்மை ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி ஒரு கிருபை கொடுத்து அவர் எல்லாருடைய குடிச்ச கிளாஸ்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வாங்காதீங்கன்னா அது மாதிரி தாழ்ந்து வேலை செய்து பழக்கமாயிருச்சு. அவங்களுக்கு பேகை தூக்கிட்டு ஓடிடுறாரு. இது பண்ணால் என்னது, அவங்களுக்கு அது பழக்கமாயிருச்சு. ஒன்றும் இல்லாத குப்பைகளுக்கும் ஒன்றும் இல்லாததுக்கு ஊழியம் செய்தோம் பாஸ்டர். இங்கே இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு என்ன அருமையாக ஜெபிக்கிறாங்க, என்ன அருமையாக ஊழியம் செய்கிறாங்க. எப்போ தெரியுது அவருக்கு? ஒளியிலெல்லாம் பார்த்து வந்த பிறகு தான் இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுது. ஆனால் அதுதான் சத்தியத்தில் வளரும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சும்மா இந்த லவ்வுக்குன்னு அடிச்சு திரத்தி விட்டோம் பாருங்க. ஒருத்தர் இது சும்மா விளையாடுற இடம் இதெல்லாம். ஆமென். இது பரிசுத்த ஸ்தலம். தெய்வ பயத்தோடு இருந்தால் தான் வாழ்க்கையில் உயர்வு வரும். ஒழுக்கக்கு இருந்தால் ஆரம்பத்தில் கூப்பிட்டு என்ன பண்ணணும், மலையில் கிள்ளி தூக்கி எறிஞ்சிடுறது. இது ஏன்னா இது விளையாடுற இடம் இல்லை, இது பரிசுத்தமான பூமி. ஆமென். இங்கே கிண்டல் கேலிகளுக்கு அசுத்தத்துக்கு இடம் இல்லை. இங்கே பரிசுத்தமான, ஏன்னா வருகிறவர்கள் விடுதலையோடு வர வேண்டும். வார்த்தை கேட்டு விடுதலைன்னா அதுக்கேற்ற பலன் அவர்கள் அனுபவிப்பார். கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாங்க, நமக்கு ஏற்ற காரியம் இல்லை என்று போய்விடும். ஆனால் ஆழமாய் வேறு ஊன்றி செபித்து தேவனுடைய சித்தத்தை அறிவோமானால் நாம் சபைக்கும் சங்கத்துக்கும் இந்த பூமிக்கும் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. கிருபையில் வளர்ந்து பெருக வேண்டும். தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையிலே பலப்பட ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது நோக்கம், யார் யாருக்கு என்னென்ன அழைப்போ அதில் உறுதியாய் பற்றி விசுவாசத்திலே வளர்ந்து அநேகருக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே அழைத்த அழைப்பு கிருபை வரங்கள் மாறாதவைகள். ஆனால் கிருபை போக்கெடுக்கும்படிய பிசாசு வைத்திருக்கிற வஞ்சனையான பெருமை, சுயநீதி, சுயசித்தம், சுய விருப்பம், இவைகள் மூலமாக தான் வளர முடியாதபடி பிசாசு வைத்திருக்கிற கன்னி வலைகள் தெரிக்கப்பட்டு ஓடுவதாக. பௌட்டாலா ஹபா தூரா ஷபலா ஹதரபா துடரபலா ஷபலா ஹபா தூரபியானமா இரத்தத்தினால் மறைத்து கொள்ளும், பாதுகாத்தோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குவார். கழுக்கு சமான வயது திரும்ப வாழ வயதை போலாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.